வணக்கம். இன்றைய தினம் 15 பிப்ரவரி 2021. டைம் கரெக்டாக 9 மணி 22 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி 36,500 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதே போல் 36,500 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 36,500 கால் ஆப்ஷன் பார்த்தோன்னா 572 கிட்ட வந்ததுன்னா செல்லு, 630 மேலே போச்சுன்னா பை. அதே போல் 230 கிட்ட வந்ததுன்னா பை, 180 கீழே போச்சுன்னா செல்லு. அதே போல் 36,500 புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்ட வந்ததுன்னா பை, 230 கீழே போச்சுன்னா செல்லு, 684 கிட்ட வந்ததுன்னா செல்லு, 750 மேலே போச்சுன்னா பை. எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் 36,500 கால் ஆப்ஷன் நம்மளுடைய பை லெவல் எல்லாம் தாண்டி, அதாவது ஷார்ட் வரக்கூடிய லெவலில் தாண்டி மேலே போயிட்டுருக்கு. சப்போஸ் இது ரிவர்ஸ் ஆகி 572 கீழே வரும்போது செல் வரும். அதே போல் 630க்கு மேலே போகிற பட்சத்தில் கண்டிப்பாக அது பையில் வரும். இப்போதைக்கு லெவலில் உள்ளே இருக்குது, எந்த சைடு போகுதுன்றதை பார்க்கலாம். அதே போல் 36,500 புட் ஆப்ஷன் 300 கிட்ட வந்ததுன்னா பை ஆகணும், 230 கீழே போச்சுன்னா செல் ஆகணும். 300 கிட்ட இன்னும் வரலை, லோ ஆல்மோஸ்ட் ஒரு 311 கிட்ட வந்திருக்கு. கால் ஆப்ஷன் பார்க்குறோம், கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக செல்லு வந்திருக்கு. கால் ஆப்ஷன் 36,500 கால் ஆப்ஷன் செல் வந்திருக்கு. ரோபோவில் பார்க்கலாம், ரோபோவில் எடுத்திருக்கு, நெஸ்ட்லையும் எடுத்திருக்கு. நெஸ்ட்லையும் எடுத்திருக்கு கால் ஆப்ஷன். இப்போதைக்கு பார்க்குறோம் எம்டிஎம் ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் இருக்குது. பாப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம் புட் ஆப்ஷனும் பையில் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் புட் ஆப்ஷனும் கரெக்டாக நமக்கு 300 ரூபா கிட்ட அந்த ரேஞ்சில் தொட்டுட்டு பையில் இருக்குது. கால் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆல்ரெடி செல்லு இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கால் ஒரு புட் ரெண்டுமே இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் ஒரு 765 ரூபா கிட்ட எம்டிஎம் ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 9 மணி 45 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்கேல்பிங்க்கு 36,700 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்கேல்பிங்க்கு 36,700 கால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்க் எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் நமக்கு அந்த செட்டப் வரலை, வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் 36,700 கால் ஆப்ஷன் நம்ம 4 லாட் பை பண்ணியிருக்கோம். ரோபோவில் பை பண்ணியிருக்கோம். ரோபோ மூலமாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நமக்கு 36,700 கால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கில் பை பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்முடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 650 ரூபா 700 ரூபா கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், நமக்கு ஆல்ரெடி மார்னிங் ரோபோ ஷார்ட் எடுத்திருந்தது 36,500 கால் ஆப்ஷன். அது மார்க்கெட் அகேன்ஸ்டாக போயிட்டுருக்கு. அதே போல் புட் ஆப்ஷன் பார்த்தோன்னா கீழே வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்தோன்னா எம்டிஎம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 2,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பை போட்டிருந்த ஒன்று, அந்த பை ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 4,522 ரூபா 4,600 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு 625 630 மேலே போச்சுன்னா நமக்கு டபுள் பை ஆகிடும் ரோபோவில். பட் 619 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு ப்ராஃபிட்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 2,222 ரூபா இருக்குது. நமக்கு ஒரு 1,250 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. 36,500 கால் ஆப்ஷன், ஓவரால் 4,200 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. நாம் என்ன பண்ணலாம், இந்த ஸ்ப்ரே ஸ்கேல்பிங்கில் போட்டது மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இது நமக்கு போதுமானது ப்ராஃபிட்டு. ஸோ ரோபோவில் கட் பண்ணிட்டோம். நெஸ்ட்டில் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் நமக்கு நெஸ்ட்லையும் கட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு ஸ்கேல்பிங்கில். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது 36,500 கால் ஆப்ஷன் ரோபோ போட்டது இருக்குது. அதே போல் 36,500 புட் ஆப்ஷன் மட்டும் 2 மட்டும் இருக்குது ஓப்பன் பொசிஷனு. நம்ம ஸ்கேல்பிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் 36,500 கால் ஆப்ஷன் ரிவர்ஸ் ஆகி பை வந்திருக்கு. ஸோ ரோபோவில் அப்படியே பை எடுத்திருக்கு. ரோபோவில் ரிவர்ஸ் ஆகி பை எடுத்திருக்கு. நெஸ்ட்டில் பார்ப்போம், நெஸ்ட்லையும் பை எடுத்திருக்கு. இப்போ நம்ம டோட்டல் எம்டிஎம் பார்க்குறோம், வெறும் 1,300 ரூபா தான் ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா 36,500 கால் ஆப்ஷனில் ஆல்மோஸ்ட் இப்போ 1,600 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. அதே போல் 36,500 புட் ஆப்ஷனில் 855 ரூபா மைனஸில் இருக்குது. ஓவரால் ஒரு 1,400 தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் பார்த்திங்கன்னா சரியாக 2 மணி 20 நிமிஷம் ஆகுது. ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு லாபம் பார்க்குறோன்னா 5,800 ரூபா இருக்குது ப்ராஃபிட்டு. மார்க்கெட்டில் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பொசிஷன் இருக்குது.
ஒன்று பார்த்தீங்கன்னா 36,500 கால் ஆப்ஷன் வந்து 835 840 கிட்ட இருக்குது, பையில் இருக்குது. அதே போல் புட் ஆப்ஷன் வந்து 200 கிட்ட இருக்குது. அதில் பையில் இருந்தது, திரும்ப செல் வந்து 200 கிட்ட இருக்குது, 198 இந்த ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட் பார்க்குறோம், நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு லாபம் வந்து ஒரு 5,500 இருக்குது. இன்றைக்கி நமக்கு இது போதுமானது. நம்ம எல்லா பொசிஷனுமே கட் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணுறோம், எஸ் கொடுத்துட்றோம், ரோபோவில் கொடுத்துட்டோம். நெஸ்ட்டில் பார்க்கலாம், ஒன்று கட் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறோம், நெஸ்ட்லேயும் நம்ம கட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5,300 புக் ஆகிருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.